ஒளிபரப்ப உதவுபவர்கள் இருதயசாமி விக்டோரியா மற்றும் குடும்பத்தினர், தஞ்சாவூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. தன்ராஜ் ஆண்டனி, கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவார். நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவார். நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு சிறுவன் சொன்னான், நான் என் தாத்தா மேல உயிரையே வச்சிருக்கிறேன். ஏன் என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், என் தாத்தா என் மேல உயிரையே எழுதி வச்சிருக்கிறாரு, சொத்து முழுவதையும் என் மேல எழுதி வச்சிருக்கிறார் என்று அந்த சிறுவன் சொன்னான். தன் சொத்து முழுவதையும் தன் மேல் எழுதி வைத்த தாத்தாவின் மீது இந்த பேரனுக்கு இவ்வளவு பாசம், அன்பு இருக்கிறது என்றால், நம் அனைவருக்கும் கூட தன் ஒரே சொத்து நம் ஆண்டவர் இயேசு, இதோ உன் தாய் என்று சொல்லி யோவான் வழியாக இந்த மாபெரும் சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இறைவனின் அன்னை என்கின்ற திருவிழாவை நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு திருச்சபையானது இயேசுவின் தூய்மை மிகு பெயரை விழாவாக கொண்டாடுகிறது. இந்த இருவரும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை, அதிசயங்களை செய்து வருகிறார்கள். இந்த இருவரை நாம் நம்புகிற போது நாம் நினைப்பவையெல்லாம் நடக்கும். எனவே இந்த நாளிலே இறைவன் தம் திருத்தாயின் பரிந்துரை ஏற்று நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறுவதோடு, நாமும் இந்த தாயின் மீது மிகுந்த அன்பு கொண்டு வாழ வேண்டும். சாதாரண ஒரு தாயை, நம்மை பெற்றெடுத்த தாய், 10 மாதம் சுமந்தவரை, பத்தியங்களிலிருந்து பாதுகாத்தவரை, தன்னுடைய கண்களை விளக்காக்கி, கரங்களை தொட்டிலாக்கி, இரவை பகலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி தந்த இந்த தாயே பாராட்டுவதற்கு நமக்கு வார்த்தைகள் போதாது. அப்படி இருக்க நம் அனைவருக்கும் தம் திருமகனையே தாரை வார்த்து கொடுத்த அந்த தாயை புகழ்வதற்கு வார்த்தைகள் போதாது. எனவே இருந்தாலும் கூட நாம் அவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஆரோக்கிய அன்னுடைய பரிந்துரையிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற வேளையிலே அந்த தாயை நாம் போதுமான அளவுக்கு அன்பு செய்ய தவறியமைக்காக, இறைவன் நமக்கு சொல்வதையெல்லாம் நாம் செய்ய தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தை மனிதரான மர நிகழ்வில்
மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளமிட்டீரே. மக்களின் வேண்டர்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனாலும் ஒரே திருமகன் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 29 முதல் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 வரை. அன்புக்கு உரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவரின் பதில். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை காண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியதகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. உலகமெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தெழுத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, வசனங்கள் 29 முதல் 34 வரை. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர்.
எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியரின் துன்பியல் நாடகத்தின் தலைப்பு ரோமியோ ஜூலியட். இந்த நாடகத்திலே இந்த இருவரும் ஒருவர் ஒருவரை ஆழமாக காதலிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் திருமணத்திலே இணைந்து வாழ அவருடைய இரண்டு குடும்பத்தாரும் தடையாக இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அவருடைய குடும்ப பெயர்கள் இவர்கள் திருமணத்தில் இணைவதற்கு தடையாக இருந்ததை எண்ணிய ஜூலியட் ரோமியோவை பார்த்து சொன்னார், ரோமியோ, உன் குடும்ப பெயர்தான் என்னுடைய எதிரி. நம் குடும்ப பெயர்களை நீக்கிவிட்டால் பகையும் வெறுப்பும் இல்லாமல் நாம் இணைந்து வாழ முடியும். பெயரில் என்ன பெரிதாக உள்ளது? ரோசா என்று நாம் அழைக்கும் அந்த மலருக்கு வேறு எந்த பெயர் இருந்தாலும் அந்த மலரின் மனம் மாறப்போவதில்லை என்றார். பகையுள்ள இரு குடும்ப பெயர்களை தாங்கியதால் ரோமியோவும் ஜூலியட்டும் இவ்வுலகில் இணைய முடியாமல் மரணத்தில் இணைந்தனர். பெயர்கள் வாழவும் வைக்கும், வன்முறைகளையும் தூண்டும் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியிலே பெயர்களுக்கு தனி மதிப்பு இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் மற்றவருக்கு பெயரை சூட்டினால் அந்த பெயரை தாங்கியவர் மீது பெயர் சூட்டியவருக்கு அதிகாரம் உண்டு என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எனவேதான் அவர்கள் இறைவனை பெயர் சொல்லி அழைக்க தயக்கம் காட்டினார்கள். அதே வேளையிலே இறைவன் அவர்களுக்கு பெயர் சூட்டியதை இஸ்ரேல் மக்கள் பெருமையாகவே கருதினார்கள். ஆபிரகாமில் தொடங்கி ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே என்று தொடர்ந்து யோவான், இயேசு என்ற அத்தனை பெயர்களும் இறைவன் தந்த பெயர்கள். அத்தனை பெயர்களுக்கும் அர்த்தங்களும் உண்டு. ஆனால் இயேசு என்கின்ற இந்த பெயர் மனித வரலாற்றிலே உள்ள அனைத்து பெயர்களிலிருந்தும் தனித்து நிற்கிறது. இயேசு பிறந்த 8ஆம் நாளிலே அவருக்கு இயேசு என்கின்ற பெயர் தரப்பட்டது. லூக்கா நற்செய்தியிலே மரியாவுக்கு தோன்றுகிற வானதூதர் கபிரியேல், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என சொல்கின்றார். அதே போல இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்து குழந்தைக்கு இயேசு என்று பெற்றோர் பெயரிடுகிறார்கள். மத்திய நற்செய்தியிலே யோசேப்புக்கு கனவில் தோன்றுகிற வானதூதர், யோசேப்பே தாவீதின் மகனே, மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசு என்றால் மீட்பர் என்பது பொருள். இயேசுவின் பிறப்பை இடையர்களுக்கு அறிவித்த வானதூதர்களும் உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொல்லுகின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு திருமுழுக்கு யோவானும் இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டது போல இயேசுவை இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். பிலிப்பியருக்கு திருமடலிலே புனித பவுல், கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிறார். இயேசுவும் தன் பெயருக்கு ஏற்றவாறு வாழ்ந்தார், நம்மை மீட்டார். அன்புக்குரியவர்களே,
அன்னையை நோக்கி நாம் மிகுந்த அன்போடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபமாலையிலும் இயேசுடைய திருப்பெயரை 53 முறை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இனிதான பெயரை, இந்த உலகத்திற்கு இணையில்லாத ஒரு பெயரை, நோய்களை நீக்குகிற ஒரு பெயரை, பேய்களை ஓட்டுகிற ஒரு பெயரை, பாவத்தை போக்குகின்ற இந்த பெயரை, பயத்தை நீக்குகின்ற இந்த பெயரை நாம் வாழ்நாள் முழுவதும் சொல்வோம். அன்னையினுடைய பரிந்துரையோடு இயேசுவின் திருப்பெயரால் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்வார். நம்புவோம். காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படைந்த கிறிஸ்துவுக்கு மீட்பு அளிக்கும் பெயரில் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கிடுவதும், மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற இந்த நாளிலே அவருடைய புகழுரையால் நமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அது நிறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக முது மாண்பை வானத்தூதரின் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் இத்தாழ்மையோடு இறைஞ்சி புகண்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உமது அண்ணனுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசிர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் உடல் உள்ள சுகத்தையும் எங்கள் குடும்பங்களிலே அமைதி மகிழ்ச்சியும் நீர் தந்தருள திருவுளம் கொள்வீராக. உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசுனுடைய திருப்பெயரால் அன்னையின் பரிந்துரையோடு நமக்கு தேவையான அருள்வரங்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டின் முதல் நாளில் உலக அமைதிக்காக நாம் ஜெபித்தோம். நம் குடும்பங்களிலே, நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய நாட்டில், உலகமெங்கும் இந்த அமைதி இந்த ஆண்டு முழுவதும் வருகிற ஆண்டுகளிலும் நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை மன்னிக்கின்றவர், போக்குகின்றவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மீது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: இருதயசாமி விக்டோரியா மற்றும் குடும்பத்தினர், தஞ்சாவூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. தன்ராஜ் ஆண்டனி, கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி